தனியா போலீஸ் ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சுல? ஒழுங்கு மரியாதையா குடும்ப பொண்ணா அடக்க உடக்கமா இருக்க பாரு. நீ பண்றது கூட தான் எனக்கு பிடிக்கல. இப்படி நீ எனக்கு எதிரா பேசுறதுக்கு நான் உன் கூட பிறக்காமலே இருந்திருக்கலான்னு. என்ன மாதிரி பொம்பளைங்க எல்லாம் ஏதாச்சும் பிரச்சனை வந்தா போலீஸ் ஸ்டேஷன் வந்து புகார் கொடுக்கறதுக்கு தான் மகளிர் ஸ்டேஷனை ஊர் முழுக்க கட்டி வச்சிருக்காங்க. போலீஸ் வந்து எங்களுக்கான நியாயத்தை தட்டி கேக்குறதுல எந்த தப்பும் இல்ல. தப்பு செஞ்சவன் இன்னைக்கு யாருக்கு வேணாலும் கண் கட்டி பொய் சொல்லி தப்பிச்சிருக்கலாம். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அவன் கையும் களவுமா மாட்ட தான் போறான். எனக்கு என்னமோ நீ இந்த ஜென்மத்துல திருந்த போற மாதிரி தெரியல. அள்ளி போட்டுக்க போ. போய் பாலாத்துல நின்னு லோட மண்ணலி உன் தலையில நீயே போட்டுக்க. சென்னையில என் வீட்டுக்குள்ள, அதுவும் 4 செவத்துக்குள்ள புள்ள பூச்சி மாதிரி முடங்கி கிடந்த நீ இன்னைக்கு எனக்கு எதிரா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சுல? வச்சுக்கிறேன்டி, எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். கூடிய சீக்கிரம் இதுக்கெல்லாம் பட்டியும் முதல்ல நீ அனுபவிப்ப. பழிக்கு பழி வாங்காம விடமா. ஏய் என்னடி இன்னும் சத்தமா பேசு. அப்பதான் இன்ஸ்பெக்டர் காதுல விழும். வந்து முட்டிக்கு முட்டி தட்டி இழுத்துட்டு போவாங்க. பேசு, இன்னும் சத்தமா பேசு. பேசுடா, பேசுடா. அப்படியே அரஞ்சனவை பயம் இருக்கா? அந்த பயம் இருக்குல்ல, வாய மூடிட்டு கிளம்பு. இருக்கு உனக்கு. உங்க அண்ணன் ஏண்டி இப்படி இருக்காரு? தங்கச்சி நீ எவ்வளவு கஷ்டப்படுற? உனக்கு ஆறுதலா கூட இருக்க வேண்டாம். அட்லீஸ்ட் இதெல்லாம் பண்ணாமலாச்சும் இருக்கலாம்ல. உன் புருஷனாச்சும் பிரச்சனை பண்றான்னு சொல்லி விவாகரத்து கேஸ் ஏதாவது போட்டு பாதியிலேயே வெட்டி விட்டுறலாம். ஆனா உன் கூட பிறந்த அண்ணன் என்னடி செய்யறது? கூட பிறந்த பாவத்துக்காக இந்த கொடுமை எல்லாம் அனுபவிச்சு தாண்டி ஆகணும். இன்னும் போலீஸ் ஸ்டேஷன்லயா இருக்க? ஆனந்தி, ஆமாப்பா. என்னமாச்சு? போலீஸ் என்னதே சொல்றாங்க? என்னமா அமைதியா இருக்க? என்னாச்சு? நான் அப்புறமா வீட்டுக்கு வந்து சொல்றேன். சரிம்மா, அப்புறம் உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம். உடனே நம்ம தெரிய ரெடி பண்ணியாச்சு.